ஷியாமலவாணி 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பாடல் குழுமம், புதுதில்லி. முதலாவதாக கணித வினாடி வினா. இதில் கலந்து கொள்வோர் மதுரை மாவட்டம் சோளங்குருணி கிராம மக்கள். இப்பொழுது அறிமுக நேரம். முதல் அணி, நீங்க இப்போ உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. சோளங்குருணியிலேருந்து வந்திருக்கோம். என்னுடைய பேர் ஜே ராமலட்சுமி. என் கூட வந்திருக்கவங்க பஞ்சவர்ணம். என் டீம் ஏ. இரண்டாவது அணி, இப்போ உங்களுடைய அறிமுகம். என்னோடய பேர் சி அழகுநாச்சி. நான் சோளங்குருணிலேருந்து வந்திருக்கேன். என்னோட வந்திருக்கவங்க சந்திரா. எங்கள் டீம் பி. மூன்றாவது அணி, இப்போ உங்களுடைய அறிமுகம். என் பேர் சிட்டு. என் கூட வந்திருக்கவங்க மகேஸ்வரி. எங்கள் ஊர் சோளங்குருணி. நாங்கள் சியில் இருக்கோம். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் திருமதி வி. கல்யாணி, கணித ஆசிரியை, கிருஷ்ணமால் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. வினாடி வினா போட்டியின் விதிமுறைகள். போட்டியில் மொத்தம் 5 சுற்றுகள். ஒவ்வொரு சுற்றிலும் ஒவ்வொரு அணிக்கும் 5 கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொரு கேள்விக்கும் 10 மதிப்பெண்கள். ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் நீங்கள் பெற்ற மதிப்பெண்கள் அறிவிக்கப்படும். உங்கள் ஒவ்வொரு அணிக்கும் ஸ்லேட் கரும்பலகை கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்விக்கான பதிலை நீங்கள் கணக்கிட்டு சரி செய்த பின் பதில் தெரிவிக்கலாம். நீங்கள் பதில் சொல்லவில்லை என்றால் அக்கேள்வி அடுத்த அணிக்கு கேட்கப்படும். அப்படி நீங்கள் விடை சொல்லும் பட்சத்தில் 5 மதிப்பெண்கள் மட்டும் கிடைக்கும். 1 மற்றும் 2ஆம் இடத்தை பெறுபவருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். மற்றவர்களுக்கு ஆறுதல் பரிசு வழங்கப்படும். இப்பொழுது 2ஆம் சுற்று ஆரம்பமாக இருக்கிறதுமா. இரண்டாம் சுற்றுல ஏ அணிக்கான முதல் கேள்வி. பொதுவாக ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். இது சரியான விடை. உங்களுக்கான 10 மதிப்பெண்கள். இப்பொழுது ஏ அணிக்கான இரண்டாவது கேள்விமா. நாம் பயன்படுத்தும் கடிகாரம் 12 மணி நேரம் கொண்டதா அல்லது 24 மணி நேரம் கொண்டதா? மணி நேரம். இது சரியான விடை. உங்களுக்கான 10 மதிப்பெண்கள். இப்பொழுது ஏ அணிக்கான மூன்றாவது கேள்வி. கடிகாரம் அதனுள் எப்பொழுதெல்லாம் 2 முள்களும் ஒன்றன் மேல் ஒன்று சேர்ந்தவாறு இருக்கும்? இந்த கேள்வி புரிஞ்சுதாமா? திரும்ப ஒரு தடவை உங்களுக்கு கேட்குறேன். கடிகாரம் அதனுள் எப்பது எல்லாம் 2 முள்களும் ஒன்றின் மேல் ஒன்று சேர்ந்தவாறு இருக்கும்? ரெண்டு முறை. இது சரியான விடை. உங்களுக்கான 10 மதிப்பெண்கள். இப்பொழுது ஏ அணிக்கான நான்காவது கேள்வி. ஒரு கடிகாரம் ஒவ்வொரு அரை மணி நேரத்தில் 2 முறையும் ஒவ்வொரு 1 மணி நேரத்தில் 3 முறையும் இசை எழுப்புகிறது என்றால் 12 மணி நேரத்தில் எத்தனை முறை அடித்திருக்கும்? இந்த கேள்வியை திரும்ப ஒரு தடவை உங்களுக்கு கேட்குறேம்மா. ஒரு கடிகாரம் ஒவ்வொரு அரை மணி நேரத்தில் 2 முறையும் ஒவ்வொரு 1 மணி நேரத்தில் 3 முறையும் இசை எழுப்புகிறது என்றால் 12 மணி நேரத்தில் எத்தனை முறை இசை எழுப்பியிருக்கும்? தடவை. இது சரியான விடை. உங்களுக்கான 10 மதிப்பெண்கள். இப்பொழுது ஏ அணிக்கான ஐந்தாவது கேள்வி. சிறிய முள் 8லும்
பெரிய முள் மூன்றிலும் இருந்தால் மணி என்ன? எட்டேகால். இது சரியான விடை. உங்களுக்கான 10 மதிப்பெண்கள் இப்பொழுது. ஏ அணிக்கான கேள்விகள் முடிவடைந்ததுமா? இப்பொழுது பி அணி, நீங்க தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கான கேள்விகள் கேட்கலாமாமா? பி அணிக்கான முதல் கேள்வி, 12 மணி நேர கடிகாரத்தில் நிமிடமுள் எத்தனை முறை சுற்றும்? முறை. இந்த விடை தவறு. இந்த கேள்விக்கான பதிலை அடுத்த அணி உங்களுக்கு தெரிந்தா நீங்க சொல்லலாமா? 12 முறை. உங்களுக்கு 5 மதிப்பெண்கள். பி அணிக்கான இரண்டாவது கேள்விமா, கடிகாரத்தில் எத்தனை முள் உள்ளது? முள்கள். நிமிடம், நொடி, மணி. இது சரியான விடை. உங்களுக்கான 10 மதிப்பெண்கள் இப்பொழுது. பி அணிக்கான மூன்றாவது கேள்வி, கடிகாரத்தில் முட்கள் எந்த பக்கமாக சுழல்கிறது? வலது பக்கமாக சுழல்கிறது. இது சரியான விடை. உங்களுக்கான 10 மதிப்பெண்கள் இப்பொழுது. பி அணிக்கான நான்காவது கேள்வி, கடிகாரத்தில் அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை இசை எழுப்புகிறது எனில் ஒரு நாளில் மொத்தம் எத்தனை முறை இசை எழுப்பும்? இந்த கேள்வியை திரும்ப ஒரு தரம் கேட்குறேம்மா உங்களுக்கு. கடிகாரத்தில் அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை இசை எழுப்புகிறது எனில் ஒரு நாளில் மொத்தம் எத்தனை முறை இசை எழுப்பும்? முறை இசை எழுப்பும். இது சரியான விடை. உங்களுக்கான 10 மதிப்பெண்கள் இப்பொழுது. பி அணிக்கான ஐந்தாவது கேள்வி, கடிகாரத்தின் பெரிய முள் எதை உணர்த்துகிறது? மணியவா அல்லது நிமிடத்தையா? நிமிடத்தை. இது சரியான விடை. உங்களுக்கான 10 மதிப்பெண்கள் இப்பொழுது. பி அணிக்கான முதல் சுற்று கேள்விகள் முடிவடைகிறது. இப்போது சி அணிக்கான கேள்விமா, கேட்கலாமா? சி அணிக்கான முதல் கேள்வி, ஒரு கடிகாரத்தின் 2 முள்களும் 9இல் இருந்தால் மணி என்ன? எட்டேகால். இது சரியான விடை. உங்களுக்கான 10 மதிப்பெண்கள் இப்பொழுது. சி அணிக்கான இரண்டாவது கேள்வி, 2 கடிகாரம் உள்ளதுமா, அதுல ஒரு கடிகாரம் 10:30 மணியும் மற்றொரு கடிகாரம் 1 மணியும் காட்டுகிறது. இந்த கடிகாரங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்ன? அரை மணி நேரம். இந்த விடை தவறு. இந்த கேள்விக்கான பதிலை அடுத்த அணி உங்களுக்கு தெரிந்தா நீங்க சொல்லலாமா? 2.5 மணி நேரம். உங்களுக்கு 5 மதிப்பெண்கள். சி அணிக்கான மூன்றாவது கேள்வி, கடிகாரம் எந்தெந்த வடிவங்களில் இருக்கும்? வட்டம், சதுரம், செவ்வகம். இது சரியான விடை. உங்களுக்கான 10 மதிப்பெண்கள் இப்பொழுது. சி அணிக்கான நான்காவது கேள்வி, அக்காலத்தில் எதை வைத்து நேரத்தை கணக்கிட்டார்கள்? மணல் கடியாரம். இது சரியான விடை. உங்களுக்கான 10 மதிப்பெண்கள் இப்பொழுது. சி அணிக்கான ஐந்தாவது கேள்வி, கடிகாரத்தில் பெரிய முள் மற்றும் சிறிய முள் எத்தனை முறை நேராக நிற்கும்? இந்த கேள்வி புரியுதாமா உங்களுக்கு? திரும்ப ஒரு தடவை கேட்குறேம்மா. கடிகாரத்தின் பெரிய முள் மற்றும் சிறிய முள்
எத்தனை முறை நேராக நிற்கும்? முறை. இந்த விடை தவறு. இந்த கேள்விக்கான பதிலை அடுத்த அணி உங்களுக்கு தெரிந்தா நீங்க சொல்லலாமா? 4 முறை. உங்களுக்கு 5 மதிப்பெண்கள். வெற்றிகரமாக 2ஆம் சுற்று நிறைவடைந்தது. இரண்டாம் சுற்றின் மதிப்பெண்கள்: டீம் ஏ 40 மதிப்பெண்கள், டீம் பி 55 மதிப்பெண்கள், டீம் சி 35 மதிப்பெண்கள். இந்த இரண்டாம் சுற்றின் முடிவில் டீம் பி 55 மதிப்பெண்களை பெற்று தொடர்ந்து முன்னணியில் இருக்கிறது. டீம் சி 35 மதிப்பெண்கள், ஏற்கனவே முதல் சுற்றில் 30 மதிப்பெண்கள் பெற்று 70 மதிப்பெண்கள் மொத்தமாக. அதேபோல் டீம் ஏ முதல் சுற்றில் 30 மதிப்பெண்களும் இரண்டாம் சுற்றின் முடிவில் 40 மதிப்பெண்களும் பெற்று இந்த டீம் ஏ மற்றும் டீம் சி இரண்டும் சமநிலையில், அதாவது 2வது இடத்தில் உள்ளது. கணித வினாடி வினா நிகழ்ச்சியின் அடுத்த சுற்றுகளை இனிவரும் பகுதிகளில் கேட்கலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் போது எங்களது வானொலி நிலையத்திற்கு நீங்கள் பதிவிற்காக வந்திருந்த போது ஏற்பட்ட சுவையான அனுபவங்களையும், நாங்கள் உங்களை தேடி வந்து பதிவினை மேற்கொண்ட போது ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சிகளை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் இவைகளை குறித்தும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக கேட்டு அறிய விரைவில் உங்களை நாடி வரவுள்ளது சியாமளவாணி. நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்பட்டு சரியாக பதில் கூறுவோருக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி நாடக கணிதம் கேட்கலாம். நாடகத்தின் பெயர் கிலோவை பற்றிய கணக்கு. இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் வலையங்குளம் கிராம மக்கள். இதில் வரும் கதாபாத்திரங்கள்: சுப்பாயியாக வைரசாந்தி, கண்ணாத்தாவாக முருகேஸ்வரி. நாடக கதை எழுதியவர் திரு எம் கிருஷ்ணன். நாடக இசையமைப்பு ஷியாமளவாணி 90.4. என்ன கண்ணாத்தா, இந்த பால் கேனா ரொம்ப நேரமா உத்து பார்த்துக்கிட்டே இருக்கியே? அது ஒன்றும் இல்லை சுப்பாயி, இந்த 2 பால் கேனும் எவ்வளவு இடம் இருக்குன்னு தெரியல. ஏன் கண்ணாத்தா அப்படி சொல்ற? அதான் 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ படிக்கல் தான் இருக்குல்ல, அது உனக்கு தெரியாதா கண்ணாத்தா? என்ன சுப்பாயி ஏதோ சொல்ற, ஒண்ணுமே புரியல. அட என்ன கண்ணாத்தா நீ இப்படி இருக்க? இதை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? நான் இருந்த காலத்துல ஒரு குளுமை நெல் கொடுத்தா ஒரு குளுமை சோளம் கொடுப்பாங்க, அதுதான் எனக்கு தெரியும். ஓ அப்படியா கண்ணாத்தா? அப்ப உனக்கு புரியுற மாதிரி சொல்லிட வேண்டியதான். சொல்லு சுப்பாயி, தெரிஞ்சுக்கிட்டா நல்லது தானே. அப்ப நான் கண்டிப்பா சொல்றேன். இப்ப உங்க காலத்தையே எடுத்துக்குவோம். உங்க காலத்துல எப்படியெல்லாம் பொருள் அளந்து போட்டாங்க? அதுதான் சுப்பாயி, நான் முதல்லயே சொன்ன மாதிரியே ஒரு குளுமை நெல் கொடுத்தா ஒரு குளுமை சோளம் கொடுப்பாங்க. அதான் முன்னே சொல்லிட்டியே கண்ணாத்தா. இன்னும் வேற என்ன பொருளெல்லாம் அப்படி அளந்தாங்க, அத சொல்லு. நாங்க நெல்லறுத்த காலத்திலேயே கூலியெல்லாம் கையில தான் அளந்து போடுவாங்க. என்ன கண்ணாத்தா சொல்றீங்க? அட ஆமா சுப்பாயி, நான் உண்மையை தான் சொல்றேன். அது சரி கண்ணாத்தா, அப்படி அளந்து போடும்போது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா
கூலி கிடைச்சிருமா? ஏன் சுப்பாயி கிடைக்காது? அதெல்லாம் சரியா கிடைக்கும். எப்படி ஒரே மாதிரியா கூலி கிடைக்கும்னு சொல்றீங்க? ஆமா, இப்ப நெல் அளந்து போடுறவரு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா தானே அளந்து போடுவாரு. அப்புறம் எப்படி மாறும்? சரிங்க கண்ணாத்தா, இப்ப நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்குருவோம். இப்ப நீங்க எங்கெங்கெல்லாம் போய் நெல் அறுத்தீங்க? நான் போகாத இடமே இல்ல, நிறைய இடங்கள்ல போய் நான் நெல் அறுத்திருக்கேன். சரிங்க கண்ணாத்தா, இப்படி நிறைய இடத்துல போய் நெல் அறுத்து கூலி வாங்கும்போது ஏதாவது கவனிச்சிருக்கீங்களா? நான் எதை போய் கவனிக்கிறது? நெல்லை சிந்த விடாம சாக்குல பிடிப்பேன், அவ்வளவுதான். அப்புறம் நான் எதையும் கவனிச்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. சரியா போச்சு, பாவம். அதான் நீ உழைச்சு ஓடா போயிட்ட போல இருக்கு. அட என்ன சுப்பாயி சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலையே. கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்லு சுப்பாயி. இப்ப நிறைய இடத்துல நெல் அறுத்து கூலி வாங்கினதாக சொன்னீங்க. அப்படி கூலி வாங்கும்போது நெல் அளக்குறவங்க கையை பார்த்தீங்களா? கைக்கும் கூலிக்கும் என்ன சம்மந்தம் சுப்பாயி? நிறையவே சம்மந்தம் இருக்கு கண்ணாத்தா. என்ன சுப்பாயி, எனக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. புரிய வச்சிடுறேன் கண்ணாத்தா. இப்ப நெல் அளந்து போடுறவங்க கையே எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்குமா? அது எப்படி சுப்பாயி ஒரே மாதிரி இருக்கும்? சரி, நீயே சொல்லிவிட்ட கை வேற மாதிரி இருக்கும்னு. அப்புறம் எப்படி கூலி மட்டும் ஒரே மாதிரியா இருக்கும்? அடியாத்தி, இத்தனை நாளா எனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாதே. நான் என்ன பண்றது? கவலைப்படாத கண்ணாத்தா, உனக்கு நல்லாவே புரியுற மாதிரி நான் சொல்லித்தாரேன். இப்ப எந்த ஒரு இடத்துலயும் நெல் அறுத்துட்டு கூலி போடும்போது கையால அளந்து போட மாட்டாங்க, மரக்கால தான் அளந்து போடுவாங்க. என்ன சுப்பாயி, ஏதோ மரம் அப்படின்ற, ஒண்ணுமே புரியல. புரியுற மாதிரியே சொல்லு. கண்ணாத்தா, மரக்கா அப்படின்னா அது 4 படிக்கு சமமா இருக்கும். இப்ப உங்களோட சேர்த்து 3 பேரு ஒரு காணி நெல் அறுத்தா முன்னாடி எவ்வளவு கூலி வாங்குனீங்க? அதுவா சுப்பாயி, நாங்க ஒரு பெட்டி வச்சிருக்கோம். அதுலதான் ஆளுக்கு ஒரு பெட்டின்னு கையில தான் அள்ளி போடுவாங்க. இப்ப நீ சொல்ற ஒரு பெட்டி 2 மரக்கா வரும். ஆனா இப்ப காணிக்கு குறைஞ்சது 10 மரக்காக்கு மேல கூலி வாங்குறாங்க. அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சது 3 பெட்டி நெல்லாச்சும் கூலி கிடைச்சிருக்கும்ல? அட என்ன சுப்பாயி, உண்மையாதான் நீ சொல்றியா? ஆமா கண்ணாத்தா, இதுதான் உண்மை. அப்ப நான் ஏமாந்துட்டேனா? நீங்க ஏமாறல கண்ணாத்தா, உங்களை ஏமாத்திருக்காங்க, அவ்வளவுதான். சரி சுப்பாயி, இனிமேலாவது ஏமாறாம இருக்க என்ன செய்யணும்? அதுக்கு சில வாய்ப்பாடு இருக்கு, அதை படிச்சாலே போதும் கண்ணாத்தா. நம்மளை யாரும் ஏமாத்த முடியாது. அப்ப உடனே அந்த வாய்ப்பாட சொல்லு சுப்பாயி. சொல்றேன். இப்ப மரக்கா பத்தி சொன்னது ஒரு உதாரணத்துக்கு தான். இப்ப நான் சொல்றதுதான் எடைய பத்தி வாய்ப்பாடு. இப்ப ஒரு குண்டால்னு சொல்றாங்களே, அது எத்தனை எடை தெரியுமா? குண்டாலா? அது எத்தனை கிலோ? எனக்கு ஒண்ணுமே தெரியலையே சுப்பாயி. ஒரு குவிண்டால்னா 100 கிலோ. அதே மாதிரி ஒரு டன்னுனா 1000 கிலோ. சரி சுப்பாயி, அப்போ ஒரு கிலோனா? 1 கிலோனா 1000 கிராமு. என்ன சுப்பாயி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாவே போதுமா? போதும் கண்ணாத்தா, இதெல்லாம் அடிப்படை. இதுல நம்ம கவனமா இருந்தாலே போதும். சரி, இப்போ உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லு பாப்போம். ஒரு விவசாயிக்கு 10 குவிண்டால் பருத்தி வந்திருந்தா அவருக்கு மொத்தம் எத்தனை கிலோ பருத்தி வந்திருக்கும்? நீ சொன்ன மாதிரி ஒரு குவிண்டாலுக்கு 100 கிலோனா 10 குவிண்டாலுக்கு 1000 கிலோ வரும். சரியா சுப்பாயி? பரவாயில்லையா கண்ணாத்தா, சரியா சொல்லிட்டியே. நீ எங்கேயுமே ஏமாற மாட்ட. இந்த கணக்கு வாய்ப்பாடை பத்தி சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சுப்பாயி. நாடக கணிதத்தில் இதுவரை நீங்கள் கேட்ட நாடகம் கிலோவை பற்றிய கணக்கு. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் வலையங்குளம் கிராம மக்கள். இதில் வந்த கதாபாத்திரங்கள்: சுப்பாயியாக வைரசாந்தி, கண்ணாத்தாவாக முருகேஸ்வரி. நாடக கதை எழுதியவர் திரு எம் கிருஷ்ணன். நாடக இசையமைப்பு ஷியாமலாவாணி 90.4.
ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியின் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், தொலைபேசி வழி நேரடி கணித உரையாடல், கற்றலும் கற்பித்தலும், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்கலாம். ஷியாமளவாணி 90.4 கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் பல வழிகள். அதில் ஒரு சில கணித வழி கேள்விகள், கேள்வியும் பதிலும், எங்கள் கேள்வி உங்கள் பதில், சுவாரஸ்யமான நிகழ்ச்சியாக கணிதம் கற்போம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியிலேனே கற்றலும் கற்பித்தலும் கேட்கலாம். கற்றலும் கற்பித்தலும் நிகழ்த்துபவர் எஸ். சண்முகப்பிரியா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் எலியார்பத்தி கிராம மக்கள். வணக்கம். இன்னைக்கு வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிக்காக எலியார்பத்தியிலேருந்து வந்திருக்கேங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி, நீங்க ஒரு புத்தக கடைக்கு போறீங்க. அந்த புத்தக கடையில நிறைய புத்தகங்கள் இருக்கு. அதுல சில தமிழ் புத்தகங்கள் இருக்கு, ஆங்கில புத்தகங்கள் இருக்கு. இப்போ அந்த கடையில 2320 தமிழ் புத்தகங்கள் இருக்கு. அடுத்து 1252 ஆங்கில புத்தகங்கள் இருக்கு. அடுத்து 2000 கணித புத்தகங்கள் இருக்கு. இப்போ அந்த கடையில மொத்தம் எத்தனை புத்தகங்கள் இருக்கு? இப்போ அந்த கடையில தமிழ் புத்தகங்கள் 2320, ஆங்கில புத்தகம் 1252, கணித புத்தகங்கள் 2000. இப்போ அந்த கடையில மொத்தம் எத்தனை புத்தகங்கள் இருக்குன்னு நீங்க எனக்கு சொல்லணும். 1வது இடத்தில் 0202, 10வது இடத்தில் 2502, 2 கூட்டினா 7, 100வது இடத்தில் 320, 3 கூட்டினா 5, 1000வது இடத்தில் 212, 2 4 1 5, 5 5 7 2, 5572 புத்தகங்கள் உள்ளது. ரொம்ப சரியான விடை சொன்னீங்க. அதுக்கான விளக்கமும் ரொம்ப தெளிவாகவும் கரெக்டாகவும் சொன்னீங்க. இப்போ நம்ம அடுத்து ஒரு கணக்கு பார்ப்போம். ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கற்றலும் கற்பித்தலும். இப்போ விடுமுறை நாட்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம், நிறைய சர்க்கஸ் போடுவாங்க. இப்போ அதில் ஒரு நாளைக்கு 4 காட்சிகள் கூட போடுவாங்க. 3 காட்சிகள் 4 காட்சிகள். இப்போ அது மாதிரி ஒரு சர்க்கஸ் கம்பெனியில் நடக்கிற ஒரு நாள் நிகழ்ச்சியை எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அந்த சர்க்கஸில் ஒரு நாளைக்கு 4 காட்சிகள் நடக்குது. முதல் காட்சிக்கு 2132 மக்கள் வந்திருக்காங்க. 2வது காட்சிக்கு 1252 மக்கள் பார்த்துருக்காங்க. 3வது காட்சியை 4210 பேர் பார்த்துருக்காங்க, மக்கள் பார்த்துருக்காங்க. 4வது காட்சியை 1220 பேர் பார்த்துருக்காங்க. இப்போ ஒரு நாளில் எத்தனை பேர் அந்த சர்க்கஸ் பார்த்துருக்காங்கன்றதை இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். முதல் காட்சியில் 2132 பேர் பார்த்துருக்காங்க. 2வது காட்சியை
1252 பேர் பார்த்துருக்காங்க. மூன்றாவது காட்சி 4210 பேர் பார்த்துருக்காங்க. நாலாவது காட்சியை 1220 பேர் பார்த்துருக்காங்க. இப்போ மொத்தம் எத்தனை பேர் அந்த சர்க்கஸ் பார்த்துருக்காங்கன்னு இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அதே மாதிரி 1கள் 10கள் 100கள் 1000 அந்த இடம் நம்ம போட்டுக்கிடுவோம். இப்போ 1கள் இடத்துல நம்மளுக்கு 4 எண்கள் இருக்கு. 2 2 0 0. இப்போ 4 எண்கள் நம்ம இப்போ கூட்டணும். இப்போ முதல்ல 2 எண்கள் இருக்கு. 2 கூட்டல் 2 4. இப்போ 4ஓட அடுத்த எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 இருக்கு. அதுக்கு அடுத்த எண்ணுமே 0 தான் இருக்கு. அப்போ இந்த 2 0ஓட 4 நம்ம கூட்டினோம்னாலும் நம்மளுக்கு அந்த 4 தான் விடையா கிடைக்கும். 4. அப்போ 1கள் இடத்துல நம்மளுக்கு கிடைச்சிருக்க பதில் 4. இப்போ 10கள் இடத்துல 3 5 1 2 இந்த 4 எண்கள் இருக்கு. இப்போ முதல்ல 3 கூட்டல் 5 8. அடுத்த எண்ணான 1 கூட்டணும். இப்போ 8 கூட்டல் 1 9. 8 கூட்டல் 1 9. இப்போ அடுத்து நம்மளுக்கு ஒரு 2 இருக்கு. அதையும் இப்போ 9ஓட கூட்டணும். 9 கூட்டல் 2 11. இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க பதில் 11. அப்போ இந்த 2 எண்களை நம்ம என்ன பண்ண முடியாது, போட முடியாது. இப்போ 11ல் 10கள் இடத்துல 1. அந்த 1 மட்டும்தான் கீழே போடணும். அந்த மீதி இருக்க 1. 10 கூட்டல் 1 தான் 11. 1 போட்டுட்டு அந்த மீதி இருக்க 1 நம்ம அடுத்த இடமான 100கள் இடத்துக்கு போட போறோம். 1 இது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். மீதம் வந்தா எப்படி அடுத்த இடத்துல எப்படி கூட்டுறதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இந்த கணக்கும். இப்போ 1கள் நம்ம 100கள் இடத்துல அந்த 1 போட்டிருக்கோம். இப்போ நம்மளுக்கு 100கள் இடத்துல 1 2 2 2 இருக்கு. இப்போது 1 கூட்டல் 2 3. 3 கூட்டல் 2 5. 5 கூட்டல் 2 7. இப்போ இந்த 7ஓட நம்ம மீதம் ஒரு 1 நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, அந்த 1ஐயும் நம்ம இப்போ கூட்டிக்கணும். 7 கூட்டல் 1 8. இப்போ அடுத்து 1000 இடத்துல 2 1 4 1 இருக்கு. இப்போ அதை கூட்டுவோம். 2 கூட்டல் 1 3. 3 கூட்டல் 4 7. 7 கூட்டல் 1 8. இப்போ நம்ம எல்லா எண்களையுமே கூட்டியாச்சு. நம்மளுக்கு கிடைச்சிருக்க விடை 8 8 1 4. 8814. இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க விடை. அப்போ 8814 பேர் இந்த சர்க்கஸ் பார்த்துருக்காங்க. அவ்வளோ மக்கள் ஒரு நாள் நடந்த காட்சிகள், 4 காட்சிகள்லையும் இத்தனை பேர் நம்மளுக்கு ஒரு நாள் காட்சி பார்த்துருக்காங்க. ஒரு நாள் பார்த்ததோட மொத்தம் மக்கள். இதுவரை நீங்கள் கேட்டது கற்றலும் கற்பித்தலும். கற்றலும் கற்பித்தலும் நிகழ்த்தியவர் எஸ். சண்முகப்பிரியா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் எலியார்பத்தி கிராம மக்கள். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை எப்போது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். ஷியாமலவாணி 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம் இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்கியோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பாடல் குழுமம், புதுதில்லி.